Hi everyone. த்ரிஷா ரீசெண்டாக ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சம்மந்தமாக ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ட்வீட் யாருக்காண்டி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திபன் பேசுனதுக்காண்டி தான் பண்ணியிருக்காங்க. நேற்று பார்த்திபன் ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருந்தாரு. அந்த ஈவெண்ட்டில் த்ரிஷாவோட ஃபோட்டோ காட்டி இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு பார்த்திபன் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாருன்னா, இந்த குந்தவையை வீக்லியே குத்த வச்சு உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவங்களாம் வெளியில் வராமல் இருக்கிறது தான் நல்லது, வெளியில் வந்தால் தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்திபன் சொல்லியிருப்பாரு. ஸோ அதை பார்த்த த்ரிஷா வந்து இப்போ வந்து கோவமாக ட்வீட் போட்டிருக்காங்க. பார்த்திபன் பேசினதை பார்த்ததுக்கப்புறம் நான் அந்த ஈவெண்ட்டை கால் பண்ணி பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யாரோ ஒரு பர்சன் லாஸ்ட் மினிட்ல என்னோட போட்டோவை போட சொல்லியிருக்காங்க. யாரோ ஒரு அசிஸ்டன்ட் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னோட போட்டோவை போட்டதே ஒரு முட்டாள்தனம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திபன் மூளே இல்லாத மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அட்டாக் பண்ணியிருக்காங்க. நீங்க என்னைய கேவலமா பேசியிருக்கீங்க, பட் நீங்க பேசினது தான் அதோட கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திபனை அட்டாக் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் த்ரிஷாவோட இஷ்யூல இது வந்து டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திபன்ட்ட கேள்வி கேட்பாங்க. ஸோ பார்த்திபன் என்ன நினைக்கிறீங்க த்ரிஷா அப்படி சொல்லியிருக்காங்கன்ட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை வரும்.